யார் டாக்டர் யார் ஃபார்மருங்கிறது இதை விட அழகான விளக்கம் யாராலையும் தர முடியாது. டாக்டர் ஃபார்மர் விருது. ஆனா அடுத்த 10 வருஷத்துல இந்த அவார்டு வச்சிருக்கவங்க ஒருத்தருக்கும் நாங்க பண்ற வேலை மூலமா இதோட மதிப்பு இன்னும் அதிகமாக. சிறுதானியம், இப்போ நாங்கள் மயில் ஸ்கூலில் சிறுதானியங்களை வச்சு வந்து டயபெட்டிஸ் குறையுது, தைராய்டு குறையுது, பிசிஓடி எல்லாமே. ஆனால் ஒரு அரசியல் அதுக்கு பின்னாடி மறைஞ்சு என்னன்னா, இது ஏழைகளின் உணவுன்னு டைட்டில் கொடுத்துட்டாங்க. அதனாலே நிறைய பேர் எடுக்காம போயிடுறாங்க. மருத்துவரும் உழவரும் சேர்ந்த ஒரு கலவை தான் இனிமேல் உலகத்தை ஆளப்போம். அதாவது இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்டு அல்லது இயற்கை வழி வேளாண்மை பொருட்கள், ஒரு பொருள் இயற்கையானதா செயற்கையானதா அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அல்லது புரிஞ்சுக்கிறது? நார்ச்சத்து இருக்குது, ஃபைபர்னு சொல்லாமல் நார்ச்சத்து இருக்குது. அப்போ அந்த நார்ச்சத்தை எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும் மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல் தான் எல்லா நோய்களுக்கும் ஆதி நோயின்னு சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க. ஃபார்மர் ஆஸ்பெக்டில் இந்த சிறுதானியம் ஏன் ஒரு விவசாயி பண்ணணும், அதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நீங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கு உங்களோட அந்த நாலேஜ் ஷேர் பண்ணி. நம்ம நடக்க முடியுது, உட்கார முடியுது, எந்திரிக்க முடியுது. முக்கியமா சொல்றேன், கொரோனாக்கு அப்புறம் உயிரோடு இருக்க முடியுதுனாவே நம்மளாம் கோடீஸ்வரர்கள். டாக்டர் வந்து நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி நிறைய சர்ப்ரைஸ் நமக்கு பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டு தானே? ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுலாம் சர்ப்ரைஸ் தான். நாம வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க எல்லாருமே கிஃப்டட் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஸ்டேஜில் எப்படின்னு கேட்டாங்க. நான் சிம்பிளா ஒன்று சொல்றேன். இப்போ நான் மண்ண இருக்காரு, அண்ணே நீங்க எந்திரிங்கண்ணே, உட்காருங்க. இது முடியாம கொள்ள பேர் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கான். தெரியுதா? நம்மளால எளிமையா பண்ண முடிஞ்ச விஷயத்த எளிமையாவே நடக்காத மாதிரி பல கோடி மக்கள் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. நம்ம நடக்க முடியுது, உட்கார முடியுது, எந்திரிக்க முடியுது. முக்கியமா சொல்றேன், கொரோனாக்கு அப்புறம் உயிரோடு இருக்க முடியுதுனாவே நம்மளாம் கோடீஸ்வரர். மைகல் சம்மிட்டினுடைய விருது வழங்கும் விழாவிற்கு ஒரு மனிதர் வந்திருக்காரு. அந்த மனிதரை பற்றி உங்கள் மனம் கவர்ந்த மனிதர் இப்பொழுது பேசுவார். வாங்க டாக்டர். ஸோ இந்த செஷன் வந்து இந்த ஹோல் ப்ரோக்ராம்லேயே மகேஷ் சார் எனக்கு பிடிச்ச செஷன் இதுதான். அப்படியா? ஏன்னா இந்த நிகழ்வுக்காக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கனவு கண்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா நடிகர்கள் அவார்டு வாங்குறாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவார்டு வாங்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் எந்த ஒரு தடங்கள் இருந்தாலும் அதை ஜெயிச்சு முன்னாடி வர ஒருத்தரும் சாம்பியன்ஸ் தான். சபாஷ். ஸோ அப்படி இந்த ஒரு நோயிலிருந்தும் நீங்கள் வெளியில் வர முடியுமான்ற கட்டத்தில் நான் ஆரம்பித்தேன் மயில் ஸ்கூல். நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் இருந்தாலும் இப்போ இன்றைக்கி முன்னாடி இந்த உலகத்துக்கு காமிக்க போகிறோம். ஒரு 100 பேர் இந்த அவார்டை இன்றைக்கி வாங்க போகிறாங்க. இது சாத்தியம், இது உண்மை. ஏன்னா நாங்கள் நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணோம் இனிஷியலாக. ஏன்னா சொல்லும் போதே வந்து டயபெட்டிஸை கம்மி பண்ண முடியுமா, அப்போனா உங்களுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுத்துடலாமேன்னு கமெண்ட்டு சோஷியல் மீடியாவில். பேட்டர்ன் இருக்கா அவங்ககிட்ட, இதுக்கு பேட்டர்ன். ஸோ அப்படி பார்த்தா நிறையா இது இருந்தாலும் இன்னும் ஸ்டில் அந்த சந்தேகங்கள் இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ வந்து ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அவார்டு வாங்க போகிறாங்க. மெயினாக ஏன்னா நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணவங்களும் நாங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வர சொன்னதுக்கு காரணம், உங்கள் முன்னாடி ஒரு 100 பேர் அவார்டு வாங்கும் போது நம்மளை மாதிரியே ஒருத்தர் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க, இந்த நோயிலேருந்து வெளில வந்திருக்காங்க, அப்போ நம்ம ஏன் வர முடியாதுன்ற ஒரு ஊக்கம் கொடுக்கணுன்றது தான் மெயின் பர்பஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அவார்டை வந்து முடிவு பண்ணிட்டோம், 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பல பேர் நானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சீனியர் ஸ்டூடெண்ட் மாற்றிருப்பேன். 10X அவார்டு, பேரண்ட் அவார்டு, அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம், ஓகே ஏன் நம்ம டாக்டர் ஃபார்மர் அவார்டே கொடுக்கக்கூடாது? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் வந்து வருங்காலத்தில் ஹெல்த்தியாக இருக்கணும்னா உண்மையான டாக்டர், மறுபடியும் சொல்கிற உண்மையான டாக்டர்களும் ஆர்கானிக்கான விவசாயிகளும் தேவை. அருமை. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே ஒரு டாக்டராக நான் இருக்கேன். ஸோ அப்போ ஃபார்மரை யாராவது இன்வைட் பண்ணலான்னு டீம் ஐடியா கொடுத்தாங்க. அப்போ சொன்ன அந்த நொடியிலே எனக்கு முடிவு பண்ண பாமேன் ஐயா அவர்கள் கையில் தான் நான் அதை வாங்கணுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவரை நம்ம தொடர்பு கொண்டோம். அப்போ ஐயா ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம், நான் நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன், மற்றவங்களுக்கு கொடுத்து என்கரேஜ் பண்ணலாமே. ஸோ அதுலேருந்தே தெரியும் ஐயா அவர்களோட சர்வீஸ் என்ன. ஸோ நீங்கள் நிறையா வந்து மகேஷ் சார் வந்து இப்போ சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நம்மாழ்வார் ஐயா வழியிலையும், நம்மாழ்வார் ஐயா தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் விவசாயிக்கு ஒரு காந்தினா நம்மாழ்வார் ஐயா தான். ஸோ அவரோட ஒரு அடுத்தடுத்த ஜெனரேஷனில் இப்போ மக்களை நடத்திட்டு போகிறதுல பாமேன் ஐயா அவர்களோட பங்கு மிகவும் இருக்குது. ஸோ அவங்க கையால் நான் அவார்டு வாங்கணும். ஸோ அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லலாம். அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ். நிச்சயமா ஒரு சமூகவியல் படித்த ஒரு மனிதர், இயற்கை வேளாண்மை சார்ந்த ஒரு விஞ்ஞானி,
யார் விஞ்ஞானி? நமக்கு தெரியாத அரிய பொக்கிஷங்களை இந்த சமூகத்திற்கு பயன்படுகிற மாதிரி எந்த மனிதர் சாதாரண மனிதரின் கைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரோ அவர்தான் விஞ்ஞானி. இவர் உலகமே கொண்டாடப்பட வேண்டிய தமிழகத்தை சேர்ந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி. உங்களை நல்ல முறையில் கொண்டு வராரு நம்ம டாக்டர் ஃபார்மர். அந்த டாக்டர் ஃபார்மர் உண்மையான ஒரு ஃபார்மரை, இயற்கை வேளாண்மையை ஆதரிக்கிற அந்த அன்பு மனிதரை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலுக்கு மத்தியில மரியாதைக்குரிய மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அவ்வளோ அற்புதமான ஒரு மனிதர் இந்த மேடைக்கு வந்தது அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. எவ்வளோ ஆத்மார்த்தமா டாக்டர் அதை நினைச்சிருக்காருங்கிறது தான் முக்கியம். இந்த இடத்துல டாக்டரை பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்லணும். வளர்ற வரைக்கும் ஏணி தேவை, வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏணி தேவையில்லைன்னு நாம பெத்த பிள்ளைங்களே நம்மள நினைக்கிற காலகட்டத்தில் நேரடியாக பழக்கம் இல்லாவிட்டாலும் தொலைதூரத்தில் பார்த்து பழகிய ஒரு மனிதர் தான் என் வாழ்க்கை மட்டுமல்ல என்னை நம்பி வந்தவர்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கும் காரணம் என்பதை அறிந்து அந்த நன்றி உணர்வு மாறாமல் இந்த மா மனிதரை இந்த மேடைக்கு அழைத்து வந்ததுக்காக நம்ம டாக்டருக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை நம்ம கொடுக்கலாம். அழகா சொல்லிட்டாரு. டாக்டர் ஃபார்மர், டாக்டர் ஃபார்மர் விருது. டாக்டர் சொன்னாங்க இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு விருது தரப்போறோம், மீதி எல்லாருமே விருது வாங்குகிற மனிதர்களா கம்ப்ளீட்டா இதுல இருந்து வெளில வந்துடணும்னு. மேலே ஏறி வந்து ஒரு ஐயா சொன்னாரு, ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டேன், அடுத்த 2 மாசத்துல நான் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடுவேன் சார், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இந்த விருதை நான் வாங்குவேன்னு சொன்னாரு ப்ரொஃபசர் சார். அப்படி இருக்கணும் எல்லாரும். ஓகேவா? அந்த விருதை என்ன மாதிரி அந்த விருது இது வரைக்கும் ரிவீல் பண்ணவே இல்லை சார். அந்த அவார்டு எப்படி வரப்போகுது யாருக்குமே தெரியாது. ரிவீல் பண்ணல. இப்ப ரிவீல் பண்ண போறோம். டாக்டர் ஃபார்மர் விருது எப்படி இருக்குங்கிறதுக்கு ப்ரௌடா போய் வீட்டுல வச்சுக்கலாம். இப்போ இந்த அவார்டுக்கு வந்து இப்பயே கொஞ்சம் நல்ல மதிப்பு தான். ஆனா அடுத்த 10 வருஷத்துல இந்த அவார்டு வச்சிருக்கவங்க ஒருத்தருக்கும் நாங்க பண்ற வேலை மூலமா இதோட மதிப்பு இன்னும் அதிகமாகணும்ன்றது அதுக்கு நாங்க உழைப்போம். ஸோ ஹெல்த்துக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டு மாதிரி இதை நான் பார்க்குறேன். ஆஹா, இன்னொரு விஷயம் இருக்குதார், டாக்டர் ஃபார்மர் அப்படின்னும் போது இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதரும் ஒரு டாக்டராக ஃபார்மராக இருக்கணும். உண்மையான டாக்டர் இருக்கணும் அவசியம் இல்லை, உண்மையான ஃபார்மர் இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் தன் உடம்பை பற்றி தெரிகிறவன் மருத்துவர். அருமை. அதே மாதிரி ஒரு விவசாயி எப்படி நிலத்தை வந்து நிலத்தை கெடுக்காம மீன்ஸ் கெமிக்கல் போடாமல், அந்த மாதிரி தன்னோட உடம்புலையும் கெமிக்கல் போடாதவன் ஒரு விவசாயி. கெமிக்கல்ன்ற இந்த ஜங்க் ஃபுட்டை நான் மீன் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இது 2 வகையிலையும் பொருந்துச்சு இந்த அவார்டு. என்ன டாக்டர் திருக்குறள் மாதிரி யார் டாக்டர் யார் ஃபார்மருங்கிறது இதை விட அழகான விளக்கம் யாராலையும் தர முடியாது. தன் உடம்புக்குள்ள கெமிக்கல் போடாதவன் ஃபார்மர், தன் உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கிறவன் டாக்டர். முடிஞ்சு போச்ச கதை. அதனால இந்த அரங்கத்துள் நிரம்பி இருக்கிற மருத்துவர்களே, விவசாயிகளே, உங்களை வணங்குவதில் வாழ்த்துவதில் நான் பெருமைப்படுகிறேன். இப்ப அவர் சொல்லியிருக்காரு ஹெல்த்துக்கான ஆஸ்கர் விருது மாதிரி இன்னும் 10 ஆண்டுகள்ல இந்த டாக்டர் ஃபார்மர் விருது மாறப்போகுதுன்னு. அந்த விருதை நாம ரிவீல் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கவுண்டவுன் போயிடலாம். 3, 2, 1 டாக்டர் ஃபார்மர் விருது. அட்டகாசம். இப்பொழுது டாக்டர் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய பாமையன் ஐயா அவர்களை கௌரவப்படுத்துகிற தருணம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive. இப்போ உங்க எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு மனசாட்சியின் குரலா நம்ம டாக்டர் அவர்கள் பாமையன் ஐயாட்ட சில கேள்விகளை ஒரு Q&A செஷன் மாதிரி இல்லை சார், ஒரு கேள்வி பதில் செஷன் மாதிரி இல்லை, டாக்டர் கேள்வி கேட்பாங்க, ஐயா பதில் சொல்லுவாங்க. அதன் மூலியமாவே நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் சொல்லுவேன், யூஸ்வலா ஒரு விஷயம் 2 வாட்டி நடக்கும். ஒன்று நம்ம கனவுல, ஒன்று நிஜத்துல. ஸோ இது கனவுலையும் நடந்திருக்கு, இப்போ இது நிஜத்துல நடக்குதுன்னப்போ, ஆனால் அந்த கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுவில் நிறைய உழைப்பும் தேவைப்படுது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் முதல்ல நீங்கள் வணக்கம் தந்ததுக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில பேச நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார். மகேஷ் அவர்கள் சொன்னது போல்
ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இது ரொம்ப நெகிழ்வான நிகழ்ச்சியாக இருக்குது. முதல்ல மனம் திறந்து நான் பாராட்டுறேன். இப்படி ஏன்னா அவரை டாக்டர் பிரபாகர் நான் பார்த்ததே இல்லை, நேரடியாக சந்தித்ததில்லை. ஆனால் இப்படி ஒரு பெருமைக்குரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்துவார்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. அப்புறம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பார்த்தா இவ்வளோ பிரம்மாண்டமான வேலை செஞ்சுருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது நாங்களாம் இப்படி ஒரு அரங்கத்திலலாம் பேசுகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்காது. நாங்கள் சிலவாக கிராமத்தில் போயிட்டு மக்களோட மக்களாக விவசாயிகளோட படுத்து கிடந்து அப்படி பேசக்கூடிய ஆட்கள். இப்படி ஒரு வேலை செஞ்சதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவுமே நான் அவர் நிகழ்ச்சி நடத்த பார்த்தா எனக்கு திருக்குறள் படிக்கிற மாதிரியே இருந்தது. அவர் மகேஷ் சொன்னது போல் அவர் கிட்டத்தட்ட 20 அந்த பிரின்சிபல்ஸ் கொடுத்தாரு பாருங்க. அது முழுக்க முழுக்க திருக்குறளை அப்படியே மறுபடி படித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது அப்படியே இருக்குது திருக்குறளில். என்னென்ன சொன்னாரோ, எப்படி ஊக்கமுடைமை, சுற்றம் தளால், எல்லா விதமான தலைப்பு எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு சிறப்பான செய்தி என்னென்னா, அந்த மருத்துவரையும் ஒரு உழவரையும் சேர்க்கக்கூடிய ஒரு 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 சிந்தனை இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமான சிந்தனை. அதை தான் இப்போ உலகம் பேசிக்கிட்டே இருக்குது. இன்டர்நேஷ்னலாக இன்றைக்கி இந்த கான்செப்ட் தான் ஓடிட்டுருக்கு. அது எப்படி அவர் பிடிச்சாருன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அற்புதமாக பிடிச்சிருக்காரு. அதில் நீங்கள் பங்கெடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இனிமேல் உலகம் அதை நோக்கி தான் போக போகுது. அப்போ இந்த மருத்துவரும் உழவரும் சேர்ந்த ஒரு கலவை தான் இனிமேல் உலகத்தை ஆளப்போகுது. இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அந்த அடிப்படையில் இதை நோக்கி நீங்கள் நகர்ந்த அந்த நகர்வு இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப வியப்பாகவும் இருக்குது. இதை நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவர் செயல்படுத்தி காட்டிட்டார். நாங்களாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், அவர் செயல்படுத்தி காட்டிட்டார். அப்போ ஏன்னா இந்த உணவை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு திருக்குறள் சொன்னாருங்க, மகேஷ் சொன்னாங்க இல்லையா, எனக்கு சங்க இலக்கியத்தில் ஒரு குறிப்பு ஞாபகம் வந்துச்சு. அதாவது புறநானூற்றில் ஒரு குடப்புலவியனார் ஒரு புலவர் இருக்கிறார், ஒரு அறிஞர், அவர் பெரிய அறிஞர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படிங்கிறார். இந்த உணவு என்பது நிலமும் நீரும் தான். அப்போ நல்ல தண்ணியும் நல்ல நிலமும் இருந்தால் தான் நல்ல சாப்பாடு கிடைக்கும். இப்போ பேசுகிறோம் நம்ம 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி எல்லாம் கெட்டுப்போச்சு, உணவு கெட்டுப்போச்சு அல்லது மாசுபட்டுருச்சு அப்படின்னு இப்போ பேசுகிற இந்த காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய அதாவது நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புலவன் யோசிச்சிருக்கான் பாருங்கள். அப்போ எவ்வளோ பெரிய வரலாறு அல்லது பெரிய மரபு நமக்கு இருக்குது. ஆக இந்த ஒரு ஆழமான கருத்தை இணைச்சிருக்கார். இந்த ஒரு சங்க இலக்கிய மரபை, நம்முடைய தொல்காப்பிய மரபை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு அதை ஒரு நவீன வடிவத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நம்முடைய டாக்டர் அவர்களுக்கு சேரும். அதை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஆகவே நீங்களும் இந்த நிகழ்வில் இணைந்தது எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிங்கய்யா. ஐயா, இப்போ எல்லாருடைய சார்பாக கேள்விகள் டாக்டர் கேட்பாரு, நீங்கள் அதற்கான பதில் சொல்லிடணுங்கய்யா. ஸோ இந்த கேள்விகள்லாம் நார்மலான ஒரு மனிதர்கள் இப்போ எல்லாருக்கும் இயற்கை விவசாயத்தை நோக்கி போக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்காங்க ஐயா. அவங்க மனசில் என்ன மாதிரி இருக்குன்ற கேள்வியை நான் அவங்ககிட்ட கேட்குறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான கேள்வியாக வடிவமைச்சிருக்கேன். முதல் கேள்வி, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ அது ஒரு ஃபேன்சி வேர்டாக ஆகிடுச்சு, எங்கே பார்த்தாலும் ஆர்கானிக்ன்றதை. அப்போது உண்மையான ஒரு ஆர்கானிக் விவசாயம்னா என்ன, உண்மையான ஒரு ஆர்கானிக் ப்ராடக்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி உங்களுடைய வியூஸை சொல்லுங்கய்யா. அதாவது இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்டு அல்லது இயற்கை வழி வேளாண்மை பொருட்கள், ஒரு பொருள் இயற்கையானதா செயற்கையானதா அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அல்லது புரிஞ்சுக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வெப்பநிலையில் சாதாரண அழுத்தத்தில் ஒரு பொருள் மற்றொரு பொருளாக மாறுச்சு அப்படின்னா அது இயற்கையான பொருள். ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், ஆம்பியன்ட் ப்ரெஷர்னு சொல்லி அறிவியலில் சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டால் அதே நேரத்தில் அதிகமான வெப்பத்தையும் அதிகமான அழுத்தத்தையும் கொடுத்து ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறீங்கன்னா அது செயற்கையான பொருள், அப்படி புரிஞ்சுக்கலாம். அல்லது இந்த 50 பூதங்கள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு முன்னாடி எங்கள் அழகாக வச்சுருக்கிறார், ரொம்ப அற்புதமான ஒரு முயற்சி. அந்த நிலம் நீர் தீ வழி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் என்ப என்று தொல்காப்பியம் சொல்லுது. 5ம் கலந்த மயக்கம், அதாவது கலக்கணும் மயங்கணும், கெமிக்கல் சேஞ்ச் நடக்கணும், ஃபிசிக்கல் சேஞ்ச் நடக்கணும், ரெண்டும் சேர்ந்தால் தான் இந்த உலகம் உருவாயிருக்குன்னு சொல்லி தொல்காப்பியர் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டார். ஆக அந்த மாதிரி ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறிக்கிட்டே இருக்குது. இந்த மாற்றம் எப்படி நடக்குது அப்படின்னா 2 வழியில் நடக்குது. ஒன்று வெப்பமும் அழுத்தத்தையும் கொடுத்து ஒரு பொருளாக மாற்றுறோம், இன்னொன்று சாதாரண வெப்பநிலையில் நடக்குது. எடுத்துக்காட்டால் இப்போ யூரியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த யூரியான்னு சொல்லக்கூடிய ஒரு உரம், அது நைட்ரஜனை அடிப்படையாக கொண்டது, தழைச்சத்துன்னு சொல்லுவோம். நம்ம விவசாயிகள் மொழியில் சொல்லணும்னா தழைச்சத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூரியாவை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேக்ட்ரியில் உருவாக்குறோம். அப்படின்னா அதிகமான வெப்பத்தையும் அதிகமான அழுத்தத்தையும் கொடுத்து காற்றில் இருக்கிற, ஏன்னா காற்றில் தான் அதிகமான நைட்ரஜன் இருக்குது. அதாவது இப்போ
இந்த வளிமண்டலம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, காற்று மண்டலம், அதில் வந்து 78.2 விழுக்காடு வந்து நைட்ரஜன் இருக்குது. அந்த நைட்ரஜன் தான் தழைச்சத்து. ஆக எப்படி செடிக்கு வந்து ஒரு தழைச்சத்து என்று சொல்லக்கூடிய அந்த நைட்ரஜன் முக்கியமோ, அதுபோல் உடலுக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியம், உடலை வளர்ப்பதற்கான முக்கியமான பொருள். சரிங்களா? அப்போ இந்த நைட்ரஜனை பிடித்து வைக்கக்கூடிய சில பாக்டீரியாக்கள் இருக்குது மண்ணில். ரைசோபியம் சொல்லுவாங்க, அசோஸ்பைரலம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுதுன்னா, காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை பிடிச்சு செடிக்கு தகுந்த மாதிரி கொடுக்குது. இதுவும் யூரியா பண்ணுற வேலை தான் ஒரு வடிவத்தில். அதே நேரத்தில் நம்ம ஃபேக்ட்ரிலையும் பண்ணுறோம். அப்போ ஃபேக்ட்ரியில் செய்யும் பொழுது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதிகமான வெப்பம், அதிகமான அழுத்தத்தை கொடுத்து நம்ம செய்கிறோம். அதே நேரத்தில் இந்த நுண்ணுயிர்கள் வந்து எந்த விதமான வெப்பத்தையோ அழுத்தத்தையோ கொடுக்காம பண்ணுது. இதுதான் இயற்கையான பொருளுக்கும் செயற்கையான பொருளுக்கும் உள்ள வேறுபாடு. நன்றியா. அடுத்த கேள்வி, சிறுதானியம். இப்போ நாங்கள் மயில் ஸ்கூலில் சிறுதானியங்களை வச்சு வந்து டயபெட்டிஸ் குறையுது, தைராய்டு குறையுது, பிசிஓடி எல்லாமே. ஆனால் ஒரு அரசியல் அதுக்கு பின்னாடி மறைஞ்சு என்னன்னா, இது ஏழைகளின் உணவுன்னு டைட்டில் கொடுத்துட்டாங்க. அதனாலே நிறைய பேர் எடுக்காம போயிடுறாங்க. சிறுதானியத்தோட ஒரு ஒரு ஃபார்மர் ஆஸ்பெக்டில் இந்த சிறுதானியம் ஏன் ஒரு விவசாயி பண்ணணும், அதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கு உங்களோட அந்த நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். சிறுதானியங்கள் அப்படின்னு அதை பற்றி நம்ம ஒரு நாள் பேசலாம். அவ்வளோ செய்திகள் இருக்குது. அவர் சொன்னது போல் சிறுதானியங்கள்ங்கிறது நம்ம பொதுவாக சொல்கிறது இல்லை. அதை அந்த சொல்லாடலாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவோம். அருந்தானியம் சொல்கிறாங்க. ஏன்னா சிறுதானியம்ன்றது அது சிறுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். உண்மையிலே அதிகமான சத்துக்களையும் அதிகமான ஆற்றல்களையும் கொண்டது அந்த அருந்தானியங்கள்னு சொல்லக்கூடிய சிறுதானியங்கள். இப்போ இந்த தானிய வகைகளை 3ஆக பிரிப்பாங்க. ஒன்று வந்து கோர்ஸ் சிரேல் என்று சொல்லக்கூடிய அரிசி, கோதுமை. அதுதான் உலகத்திலேயே அதிகமாக விளைச்சலை தரக்கூடிய ஒரு தாவரம். மற்ற தாவரங்கள்லாம் அதுக்கு பின்னாடி தான். ஒரு ஏக்கரில் 30 மூட்டை 40 மூட்டை மற்ற எந்த தாவரங்களையும் எடுக்க முடியாது. அப்போ இந்த கார்போஹைட்ரேட்டை, மாவுச்சத்தை அடிப்படையாக கொண்ட அந்த உணவு. அடுத்ததாக இருக்கக்கூடியது இந்த சிறுதானியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதில் 2ஆக பிரிக்கிறாங்க. மேஜர் மில்லட், மைனர் மில்லட் அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த மேஜர் மில்லட்னு சொல்கிறது மக்காச்சோளம், சோளம், கேப்பை, இதெல்லாம் மேஜர் மில்லட்டு. இதுக்கு மேலே வந்து அந்த உமி இருக்காது. இப்போ நெல்லுக்கு உமி இருக்குது பார்த்தீங்களா, ஹஸ்க்குன்னு சொல்லுவோமே, அது வந்து இந்த மேஜர் மில்லட்டில் இருக்காது. மைனர் மில்லட்னு ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம அடிக்கடி பேசக்கூடிய, இப்போ வந்து பேசக்கூடிய அந்த சத்துக்கள் நிறைந்த உணவுன்னு பெருசாக பேசுகிறோமே, அதில் முக்கியமானது இந்த மைனர் மில்லட்டு. அதில் சாமை, வரகு, குதிரைவாலி, திணை, பனிவரகு, காடக்கண்ணி அப்படின்னு ஒரு 5-6 சொல்கிறாங்க. இது ஆப்பிரிக்க நாடுகளில் வேறு பேரில் வேறு வடிவங்களில் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, இந்த சிறுதானியங்களுடைய அந்த பரிணாமம் இருக்கு இல்லையா, வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது எப்படி வந்ததுன்னா, கல் இடுக்குகளில் அங்கங்கே முல்லை நிலம்னு சொல்கிறோம், குறிஞ்சி நிலம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த குறிஞ்சி நிலத்துக்கும் முல்லை நிலத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில், கடுமையான வறட்சியான பகுதிகளில் கல் இடுக்குகளில் போய் விழுந்து அது முளைச்சிடும். கொஞ்சம் தண்ணி போதும், கொஞ்சம் குறுகிய காலத்தில் தன்னுடைய விளைச்சலை தந்துடும். ஒரு 60 நாளில், 50 நாளில், 45 நாளில், 100 நாளுக்குள்ளே அது வந்து விளைச்சலை முடிச்சிடும். அப்படி வந்து ஒரு சிறப்பான தன்மை. ஏன் அப்படின்னா, அந்த அவர் சொன்னார் பாருங்கள், ஏழை மக்களுக்கான உணவு. அதாவது அந்த பெரிய நீர்ப்பாசன வசதி இல்லாமல், பெரிய அளவுக்கு உரம் போடக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய வறண்ட பகுதிகளில், மானாவாரி பகுதிகளில் விளையக்கூடிய ஒரு உணவு. இதில் என்ன சிறப்புனா, இந்த உணவில் தான் அதிகமான சத்துக்கள் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டால் குதிரைவாலின்னு வச்சுக்கலாம். குதிரைவாலியில் தான் எல்லா தானியங்களை விட அதிகமான நார்ச்சத்து இருக்குது. ஃபைபர்னு சொல்லாமல் நார்ச்சத்து இருக்குது. இப்போ அந்த நார்ச்சத்தை எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும், மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல் தான் எல்லா நோய்களுக்கும் ஆதி நோயின்னு சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்க. அப்போ அது இல்லை. அதே போல் நீங்கள் இந்த வரகு இருக்கு இல்லையா, வரகு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நீரிழிவு நோய்க்கான அடிப்படையில் அது நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அதே போல் சாமை, சாமை உண்டவன் ஆமை போல் வாழ்வான். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க இல்லையா, இந்த சாமை அரிசியும் பாலும் சேர்த்து நீங்கள் உண்டீங்கன்னா உங்கள் உடலே வந்து அமைதிப்படும் அப்படின்னு அதை பற்றி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு திணை இருக்குது பாருங்கள், திணை வந்து அதிகமாக புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு திணை. அதனால தான் தேரும் திணை மாவையும் சேர்த்து முருகனுக்கு படையலாக வச்சாங்க. ஏன்னா மலையில் ஏறி போகணும் இல்லையா, அந்த எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு உணவு திணை. இப்படி திணை, சாமை, வரகு, இப்படி ஒருவருக்கும் ஒன்றுக்கும் அந்த ரொம்ப ரேரான இருக்கக்கூடிய மினரல்ஸ், தாது உப்புகள் நிறைஞ்சிருக்கு. அதுதான் நம்மளை வந்து இயக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. ஏன் அப்படின்னா, இப்போ மண்ணிலே இது நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு செடி வளர்கிறதுக்கு 16 சத்துக்கள் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கண்டுபிடிச்சவர் லீபக்னு ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட். அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, எடுத்துக்காட்டாக நம்ம என்ன செய்கிறோம் விவசாயம் பண்ணும் பொழுது அப்படின்னா, இப்போ ரசாயன விவசாயத்தில் தழைச்சத்து, மணிச்சத்து அதான் அடிக்கடி கொடுக்குறோம். அப்போ மற்ற சத்துக்கள்லாம் கொடுக்கல.
அப்போ என்ன ஆகுதுன்னா மண் கொஞ்சம் கொஞ்சமாக மால்நியூட்ரிஷன் ஆகுது. அதாவது மண் வந்து சத்து குறைபாடு அடையுது. எப்படி நம்ம உடம்புல மால்நியூட்ரிஷன் சொல்கிறோமோ அதுலேயே மண்ணில் நடக்கும். மண்ணும் அது ஒன்று தான். ஏன் அப்படின்னா இந்த கிரேக்கத்தில் இந்த ஹியூமஸ் அப்படின்னு சொல்கிறதும் ஹியூமன் சொல்கிறதுக்கும் ஒரே வேர்ச்சொல் ஒன்று தான். தமிழே அப்படி தான். மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரே சொல் மக்கு அப்படிங்கிற சொல்ல இருந்தால் மண் என்றதும் மக்கள் என்பது வந்தது. அப்போ ரொம்ப தொடர்பு இருக்குது. அப்போ இந்த மண்ணிலேருந்து தோன்றிய மனிதன் மண்ணில் என்ன நடக்குதோ அது உடம்புலையும் நடக்குது. அப்போ நீங்கள் இந்த 16 சத்துக்களை முழுமையாக கொடுத்தாதான் அந்த சாப்பாடை அந்த செடி எடுத்துக்க முடியும். அதே போல் நீங்கள் அரிசியை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்சுலின் பற்றாக்குறை வரும். அப்போ இன்சுலின் பற்றாக்குறை வந்தால் அவர் சொல்கிற போல் டயபிட்டிஸ் வரும். அப்போ முழுமையான உணவை நீங்கள் கொடுக்கணும்னா மண்ணுக்கு முழுமையான உணவு கொடுக்கணும். இப்போ இதோடு ஒன்றோடு சேர்ந்து இதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடியது இந்த சிறுதானியங்கள் தான். இந்த சிறுதானியங்கள் அல்லது அருந்தானியங்களை நாம் வந்து இப்போ ஒரு காலத்தில் நான் இந்த தொடர்ச்சியாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை மக்கள்கிட்ட போய் பேசும்போது இந்த லவ் பேர்ட்ஸ் கொடுப்பாங்களே அந்த தானியமானு கேட்பாங்க. அது தெரியாது யாருக்கும். இன்றைக்கி வந்து பரவாயில்ல, அது புழக்கத்தில் வந்திருக்கு இந்த சிறுதானிய உணவு. அதனால் குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு நாள் 2 நாள் அதை வந்து புழுங்கல் செய்து மாவாக்கி, ஏன்னா நகரத்தில் இருக்கவங்களுக்கு அது செரிமான கோளாறு இருக்கும். அதனால் அது ரொம்ப ரிச்சான உணவு. அதனால என்ன பண்ணணும்னா நீங்கள் புழுங்கல் அரிசியாக பயன்படுத்தி கொள்ளலாம், அல்லது அதை மாவு செய்து அவலாக பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி பண்ணினீங்கன்னா ஒரு முழுமையான சத்தம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் சிறுதானியங்களை, அதாவது அருந்தானியங்களை நம்ம பரவலாக்குவது நம்முடைய கடமைகளில் ஒன்று. ரொம்ப ரொம்ப நன்றி, அழகாக சொன்னீங்க. ஸோ அடுத்த கேள்வி, இங்கே இருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேர் விவசாயிகளும் இருப்பாங்க, இல்லை அடுத்த ஜெனரேஷன் விவசாயம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு 3 இம்பார்ட்டன்ட் அட்வைஸ், ஒருத்தங்க ஃபார்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அதே மாதிரி ஒரு சில வார்த்தைகள் அபவுட் சஸ்டைனபிள் ஃபார்மிங், தற்சார்பை பற்றியும் சொல்லிங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள். இப்போது பொதுவாக என்ன கருத்து தமிழகத்தில் இருக்குது அப்படின்னா, விவசாயம் பண்ண சொன்னாலே படிக்க வேணாம் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. அதுதான் பெருசாக நம்ம பேசுகிறோம். அப்படி உண்மை கிடையாது. இப்போ விவசாயத்தை ஒரு படித்த மனிதர் செய்யும் பொழுது இன்னும் சிறப்பாக செய்யலாம். ஆக நீங்கள் இன்ஜினியர் படிச்சுட்டும் விவசாயம் பண்ணலாம், மருத்துவம் படிச்சுட்டும் பண்ணலாம், அதாவது விவசாயத்தை மட்டுமே படிச்சுட்டு கூட செய்யலாம். ஆக படிப்பிற்கும் விவசாயத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை. விவசாயத்தை வெற்றிகரமாக செய்வதற்கு கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம். கல்வினா என்ன? பல பேருடைய அனுபவங்களுடைய தொகுப்பு தான் கல்வி. அதை எளிமைப்படுத்தி இப்போ மருத்துவர் ஐயா கொடுத்தாருங்க இல்லையா, இந்த ஒரு தன்னுடைய சிந்தனை மூலமாக திரட்டி அதை ஒரு பள்ளியாக மாற்றுறார். அப்போ அந்த பள்ளி என்பது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதுபோல தான் கல்வி. அப்போ அந்த கல்வியை தெரிந்து கொண்ட ஒரு உழவன் மிக சிறப்பாக செய்வான். அவ்வளோதான். அப்போ அந்த அடிப்படையில் விவசாயத்துக்குள்ளே எல்லாரும் கட்டாயமாக வரணும் அப்படிங்கிறது அடிப்படை. ஏன் அப்படின்னா உணவு உற்பத்தியில் நாம் எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குது. நீங்கள் பெரிய ஃபார்மிங் பண்ண வேண்டாம், ஆனால் கார்டனிங் பண்ணலாம், தோட்டம் பண்ணலாம். விவசாயம் பண்ணாமல் பெரிய பண்ணையம் பண்ணாமல் ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன இடத்துல வந்து கூட தோட்டம் பண்ணலாம். அது இடமே இல்லைங்க அப்படின்னா மாடியில் கொஞ்சம் மண்ணை வைத்துக்கொண்டே நீங்கள் வந்து தோட்டம் பண்ணலாம், காய்கறி பண்ணலாம், கீரை பண்ணலாம். ஆக நமக்கான உணவை எப்படி மை ஹெல்த்னு சொல்கிறோமோ அது மாதிரி மை ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கான உணவை நாம் வந்து செய்ய முடியும். ஆக இப்படி எல்லாரும் நமக்கான உணவை செய்யும் பொழுது அதில் என்னென்னா நமக்கே ஒரு பெருமை கிடைக்கும். நம்ம உணவை நாம் செய்கிறதுன்றது ஒரு பெருமைக்குரியது. இதை வந்து ஈக்கோ லிட்ரேசி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபுட் லிட்ரேசி, ஹெல்த் லிட்ரேசி, ஈக்கோ லிட்ரேசி அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி அடிப்படை தேவையாக இருக்குது. அதை அழகாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒன்றும் புதுசாக உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. ஆக நம்ம அடிப்படையாக கொஞ்சம் உடல் உழைப்பு செய்வதற்கும் நம்ம மனதிலேயே தயாராக இருக்கணும். அப்போ அந்த உழைப்பு, உணவு, உழவு, உணர்வு, இந்த 3ஐயும் இணைச்சிட்டிங்கனாலே நீங்கள் வெற்றி பெற்றலாம். நன்றி. அடுத்த கடைசி கேள்வி என்னன்னா, தாளாண்மை இயக்கம். கிட்டத்தட்ட பலாயிரம் விவசாயிகளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி ஒரு சில வார்த்தைகளும், அதே மாதிரி யாருக்காவது இங்கே இருக்கிறவங்களுக்கு விவசாய ஹெல்ப் வேணும்னா எப்படி உங்கள் தொடர்பு கொள்ளலாம், அதை பற்றி சொன்னீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தாளாண்மை அப்படிங்கிற சொல் வந்து திருக்குறளில் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சொல் தான். தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை, பேடிகை வாளாண்மை போல கெடும் அப்படின்னு வள்ளுவர் இடத்த சொல்கிறாரு. குறளுக்கு என்ன பொருள் என்னென்னா, தற்சார்பு. தாளாண்மைங்கிறது 2 பொருளை உள்ளடக்கியது. ஒன்று சொந்த காலில் நிற்கிறது, தற்சார்பாக இருக்கிறது. இன்னொன்று விடாமல் முயற்சி செய்வது. 2 பொருள் உள்ள ஒரு சொல் அது. அப்போ இந்த தாளாண்மை என்பது தற்சார்பை அடிப்படையாக கொண்டது. இப்போ வந்து பசுமை புரட்சி என்பது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷன் டெட். விவசாயத்தில் பசுமை புரட்சி என்ன ஆச்சுன்னா உற்பத்தியை பெருக்கிட்டான், ஆனால் உற்பத்தி செய்த விவசாயிகள் தற்கொலை பண்ணுறான். இதுதான் அன்றைக்கி பிரச்சனை. ஆக உற்பத்தி செய்பவனும் வளர வேண்டும், உற்பத்தியும் பெருக வேண்டும். அப்படி 2 இருந்தால் தான் அது நல்ல ஒரு முயற்சி. அந்த அடிப்படையில் இந்த தற்சார்பு வேளாண்மையை நம்ம வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போகிறோம். நிறைய பேர் இதில் முன் வந்திருக்காங்க. நிறைய மாதிரி பண்ணைகள் இருக்குது. இப்போ நீங்கள் யார் விருப்பப்பட்டாலும் அதில் இணைஞ்சிக்கலாம். அப்போ இந்த தற்சார்பு வேளாண்மைனா என்ன அப்படின்னா, அடிப்படையில் உங்களுடைய கோல் செட் பண்ண சொன்னார் பார்த்தீங்களா, அடிப்படையாக நம்ம வந்து ஒரு இலக்கை நிர்ணயம் செய்ய வேண்டியிருக்கு. அந்த இலக்குகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, முதல்ல நமக்கு தேவையான உணவு, நம்முடைய சுற்றத்துக்கு தேவையான உணவு,
இப்போ நம்முடைய நண்பர்களுக்கு தேவையான உணவு, அப்புறம் தான் வெளியில் உள்ளவங்களுக்கான உணவு. இப்படி தான் நம்ம வந்து வைக்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் ஏன் அப்படின்னா, இப்போ ஏற்றுமதிங்கிற பேரில் நிறைய குழப்படிகள் நடக்குது. இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் நடக்குது. தண்ணியை இறக்குமதி பண்ணக்கூடிய நாடுகள் இருக்குங்க. 7-8 வளர்ந்த நாடுகள். நெதர்லாந்து கூட தண்ணியை இறக்குமதி பண்ணுறாங்க. அப்போ தண்ணியை கூட இறக்குமதி வேற ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டு கூரையில் இருக்கக்கூடிய தண்ணியை பிடிச்சிங்கன்னா போதுமான. இப்போ நான் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரானது அந்த ரூஃப் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் சேமிக்கிறோம். குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் போதுமானதாக இருக்குது. ஒரு நாள் ஏன்னா நான் இருக்கிற இடத்துல 600லேருந்து 700 மில்லிமீட்டர் தான் மழை கிடைக்குது. இப்போ இங்கெல்லாம் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட மழை கிடைக்குது. அப்போ ஒரு குறைவான மழை பெறக்கூடிய இடத்துல கூட நீங்கள் கூரையில் இருக்கக்கூடிய தண்ணீரை சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு குடிப்பதற்கும். இப்போ எவ்வளவு தண்ணி பிரச்சனை பிரச்சனையாகி இப்போ மழை பெய்யும் போதும் பிரச்சனை, சரி மழை நின்ன பிறகும் பிரச்சனை. சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ள பிரச்சனை, இன்னொரு பக்கம் குடிநீர் பிரச்சனை. இப்போ வண்டியாக லாரியாக பெட்ரோலை போட்டு நம்ம எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். ஆக இந்த மாதிரி எல்லாத்தையும் தற்சார்பை நோக்கிய பயணம் உலகம் முழுவதும் இயக்கமாக நடக்குது. அப்போ அதில் நம்ம சேர்ந்துக்கணும். அப்போ நான் என்ன மாதிரி எங்களுடைய அமைப்பு உங்களோட எப்படி அணைஞ்சிக்கலாம்னா, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான தற்சார்பு முயற்சிகளையும் நாங்கள் கட்டாயம் அணைஞ்சிக்கிறோம். எங்களை அழைச்சிங்க, உங்கள் இடங்களில் நடக்கக்கூடிய பயிற்சிகளுக்கு கூப்பிடுங்க, நாங்கள் வந்து பேசுகிறோம், அதை வந்து பயிற்சிகளை கொடுக்குறோம். எங்களுடைய இடத்துக்கு வாங்க, இதில் விருப்பப்படுறவங்க யாராக வந்தாலும் நாங்கள் ஒரு கூட்டு பண்ணை நடத்துகிறோம். 100 பேர் சேர்ந்து ஆளுக்கு 1 ஏக்கர் வாங்கி ஒரு 100 ஈகோ வில்லேஜ்னு சொல்கிறாங்க. அங்கே எல்லா மாதிரிகளும் இருக்குது. அங்கே நீங்கள் போய் பார்க்கலாம். அங்கே வந்து ஒரு சின்ன குறைந்த இடத்துல எப்படி ஒரு தோட்டம் போடுறது, மேட்டுப்பாத்தின்னு சொல்லுவோம், அந்த தோட்டம் போடுறது எப்படி, இன்னொரு இடத்துல கரைசல்கள் எப்படி செய்கிறது, கோழி வளர்ப்பு எளிய முறையில் கோழி வளர்ப்பு எப்படி பண்ணுறது. ஏன்னா கோழியெல்லாம் உங்களுக்கு உடனடி வருமானம் தரக்கூடியது. மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, அதே போல் கீரை வளர்ப்பு, காய்கறி வளர்ப்பு, காய்கறியில் களையே வராமல் எப்படி பண்ணிக்கலாம், இப்படி மாதிரி எல்லா விதமான மாதிரிகளும் அங்கே இருக்குது. நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுட்டு ஒரு நாள் தங்கி இருக்கக்கூடிய பயிற்சி மையம் இருக்குது. அங்கே சாப்பிட்டுட்டு தங்கியிருந்து நல்ல ஆர்கானிக் சாப்பாடு கொடுக்குறோம், சாப்பிட்டுட்டு அதே போல் நீங்கள் இங்கேயே ஒர்க் ஷாப் நடத்துங்க, சென்னையிலையும் பண்ணுங்க. இவ்வளோ பேர் இருக்கீங்க. நாங்கள் ஒரு சந்தை வச்சுருக்கோம், வித்தியாசமான சந்தை, பண்டமாட்டு சந்தை. அங்கே காசே கிடையாது. நீங்கள் ஒரு பொருளை வச்சுட்டு ஒரு பொருளை எடுத்துக்கலாம், காசு கொடுக்க வேண்டியதில்லை. அது பேர் பண்டமாட்டு சந்தை. அந்த சந்தைக்குள்ளே நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை ஒரு பொம்மை செய்துன்னு வச்சிங்களேன், அந்த பொம்மையை கொடுத்துட்டு வேற ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இப்படி வந்து பண்டமாற்று வேலையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆக இந்த இயக்கத்தோட நம்ம இணைஞ்சு செய்யலாம். நன்றி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ மயல் ஸ்கூலோட ரெஜிஸ்டர்டு நேம் பார்த்தீங்கன்னா இன்டெக் ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ நாங்கள் ஆரம்பத்தில் விவசாயம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கடுத்து வந்தது தான். ஸோ நிறைய ஃபார்மர்ஸை இன்டெகிரேட் பண்ணுன்ற ஆசை, அது ஒரு கனவாகவும் இருக்கையா. அது ரிலேட்டடாக ட்ரூ ஃபுட் ஸ்டோர்னு இப்போ ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம விவசாயத்தை வாங்கி கொள்முதல் பண்ணுறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் மயல் ஸ்கூலில் நிறையா ஒர்க் ஷாப்ஸும் நான் பண்ணலான்ற ஐடியா உங்களுக்கு இதுலேருந்து எடுத்து வருது. அது உங்களோட ஒத்துழைப்பும் எங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறேன். நான் இதை பார்த்த உடனே நன்னலப்பள்ளி அப்படின்னு எனக்கு தமிழில் ஓடிச்சு. அதாவது அது ஒரு மை ஹெல்த் அப்படி ஸ்கூல் அப்படின்னு ஒன்று. அதாவது ஒரு பள்ளி அப்படிங்கிறது வழக்கமான ஒரு கட்டடம் இருக்கும், அங்கே ஒரு வாத்தியார் இருப்பார், பிள்ளைங்க இருப்பாங்க, வாத்தியார் கையில் குச்சி வச்சுருப்பாரு, அப்படிதான் நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் ஒரு 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 நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது முறைசாரா பள்ளி போல் இயங்கக்கூடிய அந்த பள்ளி, இந்த மாதிரி பள்ளிகள் தாங்க வளரணும். இதுதான் வந்து ஒரு சுதந்திரமான பள்ளி. அதாவது கேள்வி கேட்பதும் நாம் வந்து பதில் சொல்வதும் அப்படி மாதிரி ஒரு கல்வியில் வந்து ஒரு சுதந்திரம் இருக்கணும் இல்லையா. எப்படி வந்து நோயிலிருந்து சுதந்திரம் சொல்கிறாங்க, விடுதலை, அது ஃப்ரீடம் ஃப்ரம் டிசீஸ்ன மாதிரி கல்வியிலையும் எஜுகேஷன் ஃப்ரம் வாத்தியார்கள் அப்படி சொல்லுவாங்க. ஆகவே இந்த கல்வியை நாம் வந்து பரவலாக்குவதற்கு நாங்கள் நிச்சயமாக உங்களோட இருப்போம். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும், ஏன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னா, இவ்வளோ பேர் மட்டும் இல்லை, இதை வெளிப்படுத்துகிற விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நவீனமாக இருக்குது. இப்போ நாங்களாம் இப்படி வெளிப்படுத்த முடியாது, நான் ஓப்பனாக சொல்கிறேன். நாங்களாம் இந்த அளவுக்கு ஒரு நவீனமான முறையில் இப்போ நாங்கள் திருக்குறளில் பேசுகிறோம்னா மேடை போட்டு பேசலாம், அதான் அவ்வளோதான். எவ்வளோ பேர் கேட்பாங்க. இந்த கால பிள்ளைங்கள், இந்த எடுத்த தலைமுறை வந்து கேட்குறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. மகேஷ் ஐயா சொன்னார், கற்றலில் கேட்டலே நன்று அப்படின்னு சொன்னார். ஆனால் கேட்பதற்கு யாரும் இப்போ தயாராக இல்லை, பார்ப்பதற்கு தான் தயாராக இருக்கிறாங்க. அப்புறம் காட்சி ஊடகங்களாக எல்லாம் மாறி இருக்கு. அதை வந்து நீங்கள் வெற்றிகரமாக சிறப்பாக ஒரு புதிய திறன்களோடு செய்கிறீங்க. அந்த முயற்சியில் நாங்கள் கட்டாயமாக கைகோர்த்துக்குவோம், உங்களோட நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறோம். நிச்சயமாக செய்வோம். நன்றியா. அடுத்த வருடம் வந்து டாக்டர் ஃபார்மர் அவார்ட் வெறும் நோயிலேருந்து வெளில வந்தவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய ஃபார்மர்ஸுக்கும் நாங்கள் கொடுக்கணுன்ற அந்த ஒரு உறுதியை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். மக்களுக்கு ஒரு அந்த அந்த டாக்டர் ஃபார்மர் அவங்களே கொடுத்து மக்களுக்கு அது வெளிச்சம் போட்டு காமிக்கணும். அது ஃப்ரீடம் ஃப்ரம் டிசீஸ் மாதிரி ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரியே வந்து அவார்டு ஒன்று கொடுக்கலாம். அது உங்கள் கையால் கொடுக்கும்போது இன்னும் சிறப்பு பெறும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஐயா பற்றின புக்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நிறையா பணிகள் விவசாயம் ரிலேட்டடாக கண்டிப்பாக மையல் ஸ்கூல் பண்ணுன்ற ஒரு உறுதி அளித்து ரொம்ப ரொம்ப நம்ம நன்றி சொல்லிக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. மை ஹெல்த் ஸ்கூலில் சேர்ந்ததுனால என்னுடைய பழைய வாழ்க்கை இழந்தேன், கொஞ்சம் குண்டான உடலை இழந்தேன், தைராய்டு டாக்டரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்தேன்,
மெடிக்கல் ஸ்டோரில் மாதம் 20% தள்ளுபடி கொடுத்தாங்க, அதை இழந்தேன். நான் கெத்தா வச்சிருந்த கோபம், பொறுமையின்மை இழந்தேன். இரவு 11 மணி வரைக்கும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வாய்ப்பை இழந்தேன். 9:30க்கெல்லாம் தூக்கமாக வருது, 5 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடுது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிஆர்எஸ் வாங்கிட்டேன், நிம்மதியாக ஜாலியாக இரு உங்கள் பேர பிள்ளைங்களோடலாம், எதுக்கு இப்போ போய் லைஃப் கோச்சுன்னு ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டே இருக்கிற எப்போ பாருன்றாங்க. பட் அதை விட சென்னையில் மிட் நைட் பிரியாணிலாம் போடுறாங்க, கலக்கின்னு ஒன்று போடுவாங்க பாருங்க, அப்படியே பல்லு படாமல் சாப்பிடுவோம், அப்படியே பாராசூட் மாதிரி 2 நாள் மிதந்துன்னு இருக்கும் வயிற்று. தைராய்டு பிரச்சனை வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் தெரியும். இதயம் தெளிந்தேன், இறைவன் மறைந்தான். அந்த இறைவன் வேற யாரும் இல்லை, நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும்.